ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது. பிரசங்கி 3:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது கண்கள் காணவே அநியாயம் செய்தவன் தப்பி பிழைக்கிறான். கொள்ளைக்காரன் சமூகத்திலே பெரியவனாய் வாழ்கிறான். கொலைகாரன் சாட்சிகளின் சாதுரியத்தால் விடுதலையாகிறான். அதே சமயம் அப்பாவி சட்டத்தின் முன் குற்றவாளி ஆகிறான். நீதி விளங்க வேண்டிய இடத்திலே அநீதி துள்ளி குதிக்கிறது. தேவன் ஆளுகை செய்யும் இந்த உலகத்திலே இத்தனை அநீதிகள் நடக்கலாமா? அநீதியும் அக்கிரமும் பெருகி இருக்கும் இக்காலத்திலே தேவனுடைய திட்டங்களும் காலங்களும் சரியாக நேர்த்தியாக இருக்க முடியுமா? முடியும். அநியாயமும் அக்கிரமும் தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி பரிபூர்ணத்தை ஒருவேளை மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் அதன் நிறைவேறுதலை எதனாலும் தடுக்கவே முடியாது. தேவனுடைய நாளில் தேவ நீதி விளங்கும். அதை யாராலும் சகித்துக் கொள்ள முடியாது. தன் சுயவழிதான் நீதி என்றிருக்கும் சன்மார்க்கனும் தேவனே இல்லை என்கின்ற துன்மார்க்கனும் அழிந்து போவதை அந்த நாளில் யாராலும் தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவன் நம் மீது வைத்திருக்கும் ஒரே நோக்கம் நாம் நித்தியத்தில் அவரோட வாழ வேண்டும் என்பதுதான். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. தேவனுடைய கால நேரங்கள் நமக்கு தெரியாததினாலே நாம் எதையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகையால் அநியாயத்தின் மத்தியிலும் நியாயாதிபதியான தேவனையே பற்றி கொண்டு அவருடைய நாளுக்காக காத்திருப்பதோடு பொறுமையோடு நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ நம்மை அவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் நாளுக்காக காத்திருக்கும் நாங்கள் உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு தயவு செய்தள்ள வேண்டும் என விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் உள்ளத்தின் வெறுமையை நீக்கி உமது தெய்வீக சமாதானத்தால் நிரப்பியள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவரீர், நீர் எங்கள் வாழ்வில் தந்திருக்கும் அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அனுதின தேவைகளை சந்திப்பதற்காகவும் போதிப்பதற்காகவும் போஷிப்பதற்காகவும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் எங்களை நிறைத்து ஆசீர்வதித்திட வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள தேவன் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் உங்க ஆசீர்வாதமும் பராமரிப்பும் கண்காணிப்பும் ஆலோசனையும் உதவியும் தந்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போன மக்களது விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் தேவன் அவர்களை சந்திக்க வேண்டுமாய் சகல கண்ணிக்கும் கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உபத்திரவங்கள், பாடுகள், கலக்கங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், கதறலோடு வாழுகிற ஒவ்வொருவரின் வாழ்வில் இருக்கும் சகல பலவீனங்களையும் மாற்றி ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ சமாதானமாய் வாழ தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மிஷினரிகள் மற்றும் ஊழியர்கள் பணித்தளங்களில் மதவாதிகளினால் சந்திக்கிற பிரச்சனைகள், சுவிசேஷ பணிகளுக்கு துன்பங்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்துகிற இயக்கத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படவும் ஆராதிக்கும் ஆலயங்கள் பாதுகாக்கப்படவும் ஊழியத்துக்கு இருக்கும் தடைகள் அகலவும் ஊழியர்கள் பயணத்துக்கு ஏற்ற வாகனங்கள் கிடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுதுக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி கர்த்தாவே உங்க ஞானத்தால் அவர்களை நிறைத்து பரீட்சைகளை திறம்பட எழுதி நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சியடைய தேவன் கிருபை செய்ய வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு ரெபேக்காளுக்கு இரக்கம் செய்த தேவன் குழந்தைக்காக ஜெபிக்கும் தம்பதிகளை ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எப்பா, கடன் பாரத்துக்குள் சிக்குண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும் கடன்களை தீர்த்து மன சமாதானமாக வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் வெறுப்போடு தற்கொலை எண்ணங்களினாலே தவறான முடிவுக்குள்ளாகி மன அழுத்தங்களோடு உள்ளவர்கள் தப்புவிக்கப்படவும் உன்னதமானவரின் செட்டை நிலையிலே பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் தாமே அடைக்கலமும் பலனுமாய் இருந்து பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய வயதில் படுக்கையில் உள்ளவர்கள் இளைப்பாறுதல் அடையவும் நீண்ட நாட்களாக வியாதியினால் வருந்துபவர்கள் மற்றும் விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்கள் பூர்ண சுகத்துடன் வாழவும் தேவன் கிருபை செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையும் உத்தவமாய் நீதியை நேர்மையுமாய் செயல்படவும் மக்கள் அமைதியாய் வாழவும் ஊழிய தடைகள் அகலவும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தேசம் அமையவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.